strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 மேட்ச் 19 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் vs ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அட் போர்ட் எலிசபெத். ஸோ இது வந்து சன்ரைசர்ஸோட ஹோம் கேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 out of 4 வின் பண்ணிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஆர் அன்ஸ்டாப்பபிள் லைக் பால் ராயல்ஸ். இந்த ரெண்டு டீமுமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூஸா வெற்றி தான். ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வில் பி டிசப்பாயிண்டட். நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்க அடி வாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிகாஸ் ரெண்டு டீமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேசிவ் டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்டிங்லயும் 1-2 மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க. போலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 போலர்ஸும் பாத்தீங்கன்னா மேட்ச் வினர்ஸ் தான். பட் இதுவே நீங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீம் எடுத்து பாருங்களேன். பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேஃப் டுப்ளசிஸ் மட்டும் தான் இருக்காரு. லோவர் டவுன் ஆர்டர்ல டொனவன் ஃபெரரோ வேணா கொஞ்சம் நல்லா அக்ரெசிவா ஆடுவார். மத்தபடி சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா யாருமே ஒரு மேட்ச் வினர்ஸ் சொல்ல முடியாது. என்னதான் பேட்ஸ்டோ 2 நாக் நல்லா விளையாடிந்தா கூட பட் பழைய பேட்ஸ்டோ கிடையாது. கரெக்டா கிளியரா தெரியுது. அந்த ஒரு ஃபார்ம் அவர் விட்டுட்டாரு. இப்போ வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% பேட்ஸ்டோ தான். அந்த 100% பேட்ஸ்டோவா இருந்தா இந்நேரம் வந்து சூப்பரா இன்னுமே விளையாடி இருப்பாரு. சோ மேட்ச் வினர்ஸும் கம்மியா இருக்காங்க. போலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா விக்கெட் டேக்கர்ஸும் கிடையாது ஜேஎஸ்கே கிட்ட. அண்ட் அவங்களோட ரிமைண்டிங் இருக்கிற அந்த ஸ்குவாட்ல இருக்க பிளேயர்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்கலாம் ஒரு T20 பிளேயர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பயங்கரமா அதிரடி பிளேயர்ஸும் கிடையாது. அதனால ஸ்குவாடே வீக்கான ஸ்குவாடு தான். லிமிடெட் ரிசோர்சஸ் தான். இவ்வளவுதான் 11 வச்சு விளையாட முடியும்னு. அதுல ஒரு 2 பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே இன்ஜுரி ஆயிட்டாங்க. சோ அதனால கண்டிப்பா ஜேஎஸ்கே அடி வாங்குவாங்கன்றது நல்லாவே தெரியும். They are so dependent upon ஃபேஃப் டுப்ளசிஸ் இன் பேட்டிங். போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்து கொடுத்தாதான். ஏன்னா ஃபாஸ்ட் போலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒன்னும் பயங்கரமா கிடையாதுன்றதான் உண்மையான ஒரு விஷயம். சோ சன்ரைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறது தான் போர்ட் எலிசபெத்ல கரெக்டான ஒரு டிசிஷன். அண்ட் அதை தான் பண்ணாங்க. 165 for 4 which I thought was a very good score. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஹோம் கேம்ல 149 அடிச்சாங்க. அதே டிஃபெண்ட் பண்ணாங்க. 165 போது ஐ நோ தட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட்னு. பட் ஸ்டில் ஜேஎஸ்கே நான் எதிர்பார்த்தேன் கொஞ்சம் ரொம்ப வந்து கிரம்பிள் ஆயிடுவாங்கன்னு. பட் ஓரளவுக்கு ஃபைட்டு கொடுத்தாங்க. அது வேணா உங்களுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? 165 வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஜாக் கிராலி இஸ் ஹேவிங் a பேட் டோர்னமெண்ட். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட் பார்ட்னர்ஷிப். அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. அபெலும் சரி பெனிங்கும் சரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-41 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்ரம் அவர் ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணாரு. அவர் ஒரு குரூஷியல் 43 அடிச்சாரு. ஸ்டப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு இந்த வாட்டி சன்ரைசர்ஸ்க்கு. அவர் ஒரு குரூஷியல் 35 அடிச்சாரு. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ் ஆக்சுவலா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 165 அடிக்க. இன்னொரு பக்கம் நீங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வில்ஜியான் ஆனவருக்கும் பாத்தீங்கன்னா டீசெண்டா போட்டிருக்காருங்க. சிபாம்லா கூட டீசெண்டா போட்டாரு. 4 overs 29 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்ச்ல தீக்ஷனா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. தீக்ஷனாவும் சரி தஹீரும் சரி எக்கனாமிக்கலா போடுறாங்க தவிர 2 பேருமே ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு. ஏன்னா they are too dependent upon their spinners. ஏன்னா இன்னொரு ஸ்குவாட்ல ஷம்சின்னு ஒரு ஆள் இருக்காரு. சோ அதனால அவங்க வந்து விக்கெட்ஸ் எடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இன்கேஸ் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கலன்னா பயங்கரமா தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பயங்கரமால எதுவுமே கிடையாது. எல்லாமே சும்மா ஒரு ஆர்டினரி ஃபாஸ்ட் போலர்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? அண்ட் அவங்களாம் வந்து டெத் போலர்ஸான்னு கேட்டீங்கன்னாலும் கிடையாது. ஜோன்ஸும் விளையாடுறாரு. அவரோட விக்கெட் எடுத்தாலுமே எக்ஸ்பென்சிவா இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால டெஃபினட்டா இவங்க ஒரு 150 கீழே ரெடியூஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு ஜேஎஸ்கே கிட்ட போலிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லன்றதான் நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா ஆஸ் அ யூனிட்டா ஜேஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மட்டும் தான் வின் பண்ண முடியும் தவிர சிங்கிள் ஹேண்டடா யாருனாலுமே இந்த கேமை எடுத்துட்டு போக முடியாது. அதான் இந்த டீம் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே. சோ 166 டார்கெட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். பட் ஆனா நல்ல ஸ்டார்ட்டுங்க. ஃபேஃபும் சரி கான்வேயும் சரி பவர் பிளே நிஜமாவே நல்லா விளாண்டாங்க. இனிஷியல் 3 overs கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் அடுத்த 3 overs கொஞ்சம் ரன்ஸ் குயிக்கா எடுத்தாங்க. எப்போ ஃபேஃப் அவுட் ஆனாரோ அப்பவே எனக்கு தெரியும் ரைட்டு முடிஞ்சிருச்சுன்னு. ஏன்னா ஏடன் மார்க்ரம் கேப்டன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு நிறைய தவறுகள் செஞ்சாரு. ஆனா அந்த 3 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமா ஏடன் மார்க்ரம் கிட்ட இருந்து நம்ம மேசிவ் டிஃபரன்ஸை பார்க்க முடியுதுங்க. ஆஸ் அ பிளேயராவும் சரி ஆஸ் அ கேப்டனாவும் சரி. ஆஸ் அ பிளேயராவும் கன்சிஸ்டன்டா 50 அடிச்சிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்ல ஒரு குரூஷியல் 43 அடிச்சாரு. ஆஸ் அ கேப்டனா அவரோட டிசிஷன் மேக்கிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டான இருக்கு ஆக்சுவலா ஃபார் த லாஸ்ட் 4 மேட்சஸ். இந்த மேட்ச்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் தான் விக்கெட் டேக்கர். ஆப்வியஸ்லி கிளெசனும் செமையா போடுறாரு. அதாவது கிளெசனும் மார்க்கோ யான்சனோட நியூ பால் போலிங் ஒண்ணுமே பண்ண முடியலங்க அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல. நைட் டைம்ல பால் சும்மா சல்லு புல்லுன்னு போகுது. அவங்க 2 பேரும் செமையா ஒரிஜினல் பேட்மேனும் வந்து பேக் பண்றாரு. பிளஸ் அவங்க கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. லியாம் டாசன் இருக்காரு. ஒரு பக்கம் சைமன் ஹார்மர் இருக்காரு. பட் இந்த மேட்ச்ல நான் சொன்ன மாதிரி சரியான கேப்டன்ஷிப்ங்க ஏடன் மார்க்ரம். ஏன்னா அந்த 3rd over திருப்பி யான்சனை கொண்டு வந்தாரு விக்கெட் வேணும்னு சொல்லி. கரெக்டா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க. அது யாரு? ஃபேஃப் டுப்ளசிஸ் விக்கெட். ஏன்னா ஃபேஃப் நின்னுந்தாருன்னா இந்த கேம் வந்து ஆக்சுவலா ஜேஎஸ்கே வின்னு. நான் சொன்ன மாதிரி ஃபேஃப் நம்பி தான் இருக்காங்களே டாப் ஆர்டர்ல. அவர் அவுட் ஆனே எனக்கு தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு பக்கம் கான்வே ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி மாதிரி அவர் விளையாடுறது இல்ல.
ஜென்ரலாவே அவர் வந்து பயங்கரமான ஹிட்டர் கிடையாது, ஸ்லோவா ஒரு அக்யூமுலேட்டர் தான். ஆனா அதுக்கப்புறம் முடிக்கும் போது ஒரு 130 140 ஸ்ட்ரைக் ரேட்ல முடிப்பாரு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கும் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிரான்சைசி கிரிக்கெட்லயும் சரி, கிட்டத்தட்ட ஒரு ரன் பால் கேம் தான் விளாடுறாரு. அவர் அடிச்ச அந்த 43 of 40 கஷ்டப்பட்டு ஆடிட்டு கேமை கடைசி வரைக்கும் நின்று பினிஷ் பண்ணிட்டு போனா கூட பரவாயில்ல. 40 of 43 43 of 40ன்ற மாதிரி 2-3 இன்னிங்ஸ் விளையாட்டாரு இந்த சீசன்ல. விளையாடிட்டு அவுட் ஆயிட்டு போறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி டஃப் கண்டிஷன்ஸ்ல பால் மாதிரி ஸ்டாப் ஆகி வருது இல்ல, நியூ பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனே செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? இவர் அவுட் ஆயிட்டு போனோடனே பேஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பேஸ்டோனால எடுத்தோடனே அடிக்க முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒரு ஸ்டேஜ் இருக்கும் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலா ஸ்கோர். ஆக்சுவலா இவரு பேஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் அவுட் ஆனே தான் வந்தாரு. பட் பேஸ்டோவும் சரி இந்த பக்கம் கான்வேயும் சரி 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. சிங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, டாட் பால்ஸ் அந்த அளவுக்கு பெருசா விளையாடல, சிங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த டைம்ல பவுண்டரிஸ் அவங்களுக்கு பயங்கரமா தேவைப்பட்டுச்சு. அதை வந்து 2 பேர்னாலே அடிக்க முடியல. எனக்கு புரியுது பேஸ்டோ நியூ பேட்ஸ்மேன் வந்து உடனே அடிக்க முடியல. பட் கான்வே ஷுட் ஹவ் கண்டினியூ. அவரோட புவர் சீரிஸும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் டொனேவன் ஃபெரராவை நம்பிதான் இருந்தாங்க. அவரும் எல்லா மேட்ச்லயும் வந்து பினிஷ் பண்ண முடியாது இல்லைங்க. அவரும் வந்து ஒரு 4 இயர்ல அடிச்சாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. பட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ப்ளூபே அவர் ஒரு 6 2 பவுண்டரி எல்லாம் அடிச்சு ஏதோ கிட்ட கொண்டு வந்தாரு கேம். ஆக்சுவலா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 8 விக்கெட் கையில இருந்தது. லாஸ்ட் 5 ஓவர்ல 57 ரன் கண்டிப்பா அச்சீவபிள் தான். பட் ஆனா இந்த போர்ட் எலிசபெத் விக்கெட்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா பேட்டுக்கு பால் அந்த அளவுக்கு பெருசா வரல. பிளஸ் குவாலிட்டி ஆஃப் போலிங். மார்க்ரமோட கேப்டன்ஷிப்பை பத்தி நான் சொல்லணும்னு சொன்னேன்ல, அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கரெக்டா 2 பேர் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட 2-3 ஓவர்ஸ் போட்டாரு. ஒரு பக்கம் சைமன் ஹார்மர் வச்சுக்கிட்டாரு, ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்ட்டு. அப்புறம் ரைட் ஹேண்டர் வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் இவர் எடுத்துட்டு வந்தாரு, லியாம் டாசன். அவரும் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. இவங்க போட்டும் இவங்களும் விக்கெட் எடுத்தாங்க. சோ அதனால அந்த ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்ன்ற மாதிரி டெரிஃபிக்கா இருந்தது அவரோட போலிங் சேஞ்சஸா இருக்கட்டும், ஃபீல்ட் செட்டிங்கா இருக்கட்டும். Unbelievable captainship from Aider Markram. Sometimes we have to give the credit where it is due. So Markramக்கு ஒரு சல்யூட் போடுவோம். வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஒரு பக்கம் பால் ராயல்ஸ். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா JSK அடுத்த 2 மேட்சை வின் பண்ணணும். இல்லனா டாப் 4ல ரொம்பவே கஷ்டம் போறது. ஏன்னா அந்த 4th பொசிஷன் தான் இவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்க 3 டீமும் எங்கேயோ இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? JSK கீழே இருக்கிற 2 டீம் சுமாரா ஆடிட்டு இருக்குது, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும். சோ அவங்களை விட JSK கொஞ்சம் பெட்டரா வரணும்னா இன்னும் ஒரு அடுத்த வர 2 மேட்ச் ஹோம் கேம்ஸ் எல்லாம் வருது. அதை அவங்க எப்படியா வின் பண்ணிட்டாங்கன்னா they will be in a safer position அந்த டாப் 4 குவாலிஃபிகேஷனுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. சோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then